ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா நீங்க இப்ப வந்து கோழி வளர்க்குறீங்க. ஆமாங்க ஐயா. என்ன பிராய்லர் கோழிங்களா? பிராய்லர் கோழிங்க இது. இப்போ வந்து இந்த கோழி வந்து எத்தனை கோழி இப்போ இதுல இருக்குங்க? நாங்கள் வந்து இப்போ ஸ்கொயர் ஃபீட் கணக்கில் விடுவாங்க கம்பெனிக்கு. இப்போ வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இத்தனை கோழின்ற கணக்கு. எங்களது மொத்தம் வந்து 6000 கோழி இருக்குதுங்க. 3 செட்டு. 6000 கோழி. ஒரு செட்டுக்கு 2000 கோழிங்க. 120. ஆமாம் 3 செட்டு இருக்குதுங்க. ஒரு செட்டோட நீளம் வந்து 120 அடி, அகலம் வந்து 22 அடி. மூணு செட்லயும் இப்போ 2000 6000 கோழி இருக்குதுங்க. இது என்ன காயர் பத்தி இது இருக்கு யூஸ் பண்றீங்க? இது வந்து அடி தரைக்கு போடுறதுங்க. தென்னை நாறு. கோழிக்கு வந்து கோழி இந்த பெரிய கோழி பிடிச்ச உடனே செட்டை பூரா கிளீன் பண்ணிட்டு அடியில் புதுசாக கொட்டி மருந்து அடிச்சு அப்புறம் தான் சிக்கு விடுவாங்க. ஆமாங்க ஐயா. இந்த வந்து இந்த தென்னை நார் இது வந்து எவ்வளவு ஹைட்டுக்கு நீங்க போடுறீங்க? 1 இன்ச் ஹைட்டு போடுவீங்க. இதுக்கு மேலதான் நீங்க கோழி, அதுக்கு மேலதான் கோழி விடுவீங்க, சிக்கு விடுவாங்க. ஐயா இப்ப நீங்க வந்து இந்த குஞ்சு வாங்குறீங்கல்ல? ஆமாங்க. வந்து எத்தனை நாள் குஞ்சுங்க நீங்க வாங்கிட்டு வரீங்க? 1 டே சிக்குங்க, ஒரு நாள் குஞ்சு தாங்க. ஆமாங்க. வாங்கிட்டு வந்து அப்படியே டைரக்டா செட்டில் விட்டுருங்க. ஆமா டைரக்டா அவங்களே கம்பெனிக்காரே கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க. எங்க கம்பெனிக்கு பேசின்னு போகும்போது அந்த காயர் போட்டு அதுக்கு மேல ஆமா போட்டு அதுக்கு தேங்காய் நார் போட்டு அதுக்கு மேல வந்து சிக்கு வரும்போது வந்து புல்டிங் சின்னதா போட்டுருவாங்க. ஒரு 500 சிக்குக்கு ஒரு புல்டிங் உண்டு. ஒரு 2000 கோழிக்கு 4 பாட்டா பிரிச்சு அதுக்கு வந்து ஹீட்டு கொடுக்கணுங்க. பானையில வச்சு பானையில கறி போடுவாங்க, இல்லைன்னா லைட்டு, அது கேஸ் ப்ரீடிங் பல விதமா இருக்குது. அவங்க சௌகரியத்துக்கு போடுவாங்க. அது ஆமா அதோடதான் அந்த வந்து அதுல வந்து ஒரு அது ஒரு 2 நாளைக்கு அதுல இருக்கும். அப்படியே சிக்கு பெருசாக அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டு வர வேண்டியதாங்க. இது இன்னைக்கு 28 நாள் ஆகுதுங்க. ஆமா 28 நாள் கோழிங்க. கோழியில பாத்தீங்கன்னா நீங்க மெயினா வந்து இந்த தீவன மேலாண்மை. ஆமா என்னென்ன குடுக்குறீங்க? ஃபீடு வந்து அவங்களே கொடுத்துட்றாங்க. ஃபீடு வந்து அதான் என்ன மாதிரி அவங்க கம்பெனி ஃபீடு அவங்க கொடுத்துருந்தாங்க. மக்காச்சோளம், சோயா, கருவாடு இதை மிக்ஸ் பண்ணி அவங்க எல்லாம் அரைச்சி கொடுத்துட்றாங்க. அது ஒரு நாளைக்கு எத்தனை முறை கொடுப்பீங்க? அது ஒரு நாளைக்கு 2 முறை, காலையில ஒரு முறை, சாயந்தரம் ஒரு முறை. அதை தவிர என்ன தீவனம், மற்றது தீவனம்? புரோட்டீன் வந்து புட்டுகளை கொடுப்போங்க, பச்சை பயிர் கொடுப்போம், இந்த கீரை ஐட்டங்க எதுனா கிடைச்சா அரைச்சி கொடுப்போம். இந்த மாதிரி எதுனா நம்மளுக்கு தேவைப்பட்டதை கொடுப்போங்க. அது புண்ணாக்கு கொடுப்போம். புண்ணாக்குன்னா என்ன புண்ணாக்கு? கடலை புண்ணாக்குங்க, தேங்காய் புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு. எவ்வளவு ஒரு கோழிக்கு வந்து எவ்வளவு கொடுப்பீங்க? ஒரு கோழிக்கு வந்து 1000 கோழிக்கு 1 கிலோ கணக்கு வச்சு கொடுப்பீங்க. கடலை புண்ணாக்கு வந்து கோழி தண்ணியில ஊற வச்சு அது குடிக்கிற தண்ணி டிங்கர்ல கொடுத்துருவாங்க. இது ஆட்டோமேட்டிக் தண்ணி டிங்கருங்க. தண்ணி வந்து கோழி குடிக்க ஆட்டோமேட்டிக்கா வந்துகிட்டே இருக்குங்க. அதுல பைப் லைன். ஆமா மேல இது ஆமா தண்ணி அது வந்து குடிச்சுக்காங்க. அந்த ஃபீடு வந்துகிட்டே இருக்குங்க. தீர நம்ம ஒரு லிமிட் வச்சுட்டோம்னா அது அதுக்கு மேலேயும் வராதுங்க, குறையாதுங்க, அப்படியே வந்துகிட்டே இருக்கும். தண்ணி வந்து ஒரு நாளைக்கு அது தேவையான போது குடிச்சுக்கும். ஆமா தண்ணிக்கு. இப்போ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நோய் மேலாண்மை. இந்த கோழிகளுக்கு எப்படி நோய் என்னென்ன பண்றாங்க நோய் வராம இருக்கு? நோய் மேலாண்மை அவங்க 3 தடுப்பூசி கொடுத்துட்றாங்க. அவங்களே மருந்து, சொட்டு மருந்து. அது வந்து 5 நாளைக்கு 1, 11 நாளைக்கு 1, அடுத்தது 18, 19ல 1. அது அவங்க கம்பெனிக்காரே அது வந்து தடுப்பு மருந்து கொண்டாந்து சொட்டு மருந்து விட்டுறாங்க. அவ்வளவுதாங்க. மீதி சளி பிடிச்சா மற்ற எதுனா இது இருந்தா அவங்க அதை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மருந்து கொடுப்பாங்க, மெடிசன். நோய் மேல அவ்வளவுதாங்க. ஐயா இதுல வந்து கோழியோட வளர்ச்சிக்கு நீங்க என்ன ஸ்பெஷலா என்ன செய்யறீங்க? கோழி வளர்ச்சிக்கு வந்து இப்போ ஒரு 30 நாளைக்கு மேல புட்டுக்கல்ல கொடுப்போம், புண்ணாக்கு கொடுப்போம், பச்சை பயிர் கொடுப்போம். ஊற வச்சுங்க எல்லாம். ஒரு கோழிக்கு எவ்வளவு தருவீங்க? 1000 கோழிக்கு 1 கிலோ கணக்கு வச்சு கொடுப்போங்க. ஆமாங்க. புட்டுக்கல்லும் போது ஆட்டி ஊத்திடுவோங்க. பச்சை பயிர் வந்து அப்படியே முளை கட்டி தீவனத்தை கூட கலந்து கொடுத்துருவோங்க.
இது தொடர்ந்து எவ்வளவு நாளைக்கு கொடுப்பீங்க? தொடர்ந்து நாம் பார்த்து கொடுக்கலாங்க. 3 நாளைக்கு கொடுக்கலாம், இல்லை 4-5 நாளைக்கு கொடுக்கலாம். கோழிகளுடைய குரோத் எப்படி வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துக்கலாங்க. ஐயா, இந்த கோழிங்களுக்கு எல்லாம் கழிச்சல் வருது இல்லைங்க? ஆமா. அந்த நோய் வந்தா நீங்க எப்படி அதை எப்படி மேலாண்மை பண்றீங்க? கழிச்சல் வந்து வாழைக்காய் ஜூஸ் கொடுப்போங்க. சரிங்க. கடுக்கா பொடி கொடுப்போம். அந்த மாதிரி மணத்தக்காளி ஜூஸ்னா அது எப்படிங்க? நம்ம வாழைக்காயை அறுத்துங்க, துண்டு துண்டா ஸ்கில் போட்டு ஆட்டி தண்ணியில கலந்து கொடுத்துறதுங்க. வாழைக்காய் ஜூஸ். ஆமாங்க, வாழைக்காய் ஜூஸ். சரிங்க. கடுக்கா தூள் வாங்கி வந்தோம்னா தீவனத்தை கூட கலந்து கொடுத்துருவோம். சரி சரி. இதெல்லாம் வந்து நீங்க நோய் மேலாண்மை வந்து இந்த கழிச்சல் நோய் வராம இருக்கிறதுக்கு ஆமா ஆமாங்க. அது வந்து ஃபீடு வந்து அப்பப்போ மாத்துவாங்க, 10 நாளைக்கு ஒரு தப்பா ஃபீடு. சரி. அந்த நேரத்துல வந்து கழிச்சல் வருங்க. சரிங்க. அப்போ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கழிச்சல் வந்துச்சுன்னா அதை மெயின்டைன் பண்ணிக்க வேண்டியதாங்க. ஐயா, இப்போ வந்து இந்த இன்ஜெக்ஷன் எல்லாம் போடுறாங்க, அதை சொல்றாங்களா, இந்த வளர்ச்சிக்கு, கோழி வளர்ச்சிக்கு, அந்த மாதிரி ஏதாவது பண்றீங்களா? அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க. நோய் தடுப்புக்கு 3 மருந்துங்க, அவ்வளவுதாங்க. சொட்டு மருந்து அதுவும். கண்ணுல, வாயில 2. சரி. ஐயா, இப்ப நீங்க கோழிய எத்தனை நாள்ல நீங்க வளர்ச்சி அடைஞ்ச கோழி எத்தனை நாள்ல நீங்க வந்து சேல் பண்ண வெளியே எடுப்பீங்க? கோழி வந்து 40 நாள் ஆயிட்டாங்க. ஒரு 2.25 கிலோ, 2-300. 40 நாள்ல 2-300 வரணுங்க. வந்தாதான் கோழி அந்த அளவுக்கு ஃபீடு சாப்பிடுதுங்க. அது அந்த 40 நாளைக்கு மேல அந்த 2-300, 2-400 வரும்போது பிடிச்சிருவாங்க. பிடிச்சி அவங்க கம்பெனிக்காரு அவங்களே டீலர் கூட்டி வந்து பிடிச்சிருவாங்க. அவங்களே வந்து ஏற்றி விட்டுருவாங்க, அவங்களே எல்லாம் கம்பெனிக்காரரு. இந்த கோழி வந்து விலையெல்லாம் எப்படிங்க மார்க்கெட்டிங்ல? இது நம்ம கம்பெனின்னு பேசிக் பண்ணும்போது மார்க்கெட்டிங் வந்து அவங்களே பாத்துக்கிறாங்க. நமக்கு வந்து கிலோவுக்கு இந்த ரேட்டுன்ட்டு அவங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. எஃப்சிஆர்ன்ட்டு ஒன்று இது பண்ற கால்குலேஷன் பண்றாங்க. அந்த எஃப்சிஆர் நம்மளுக்கு குறைஞ்சி வரும்போதுங்க கிலோவுக்கு 6 ரூபாய், 6,000 மினிமம் 6,000. அதுக்கு மேல 12 ரூபாய் வரைக்கும் கொடுக்குறாங்க. இவ்வளவு நேரம் நீங்க வந்து இந்த பிராய்லர் கோழி வளர்ப்பு தொழில்நுட்பங்களை பற்றி எங்க சேனல்ல வந்து தெளிவா சொன்னீங்க. ஆமா. இது வந்து கேட்கிற விவசாயிகளுக்கு எல்லாம் அது ஒரு நல்ல தகவலா அமையும். நல்ல தகவலா அமையும்னு நான் நினைக்கிறேன். நன்றிங்க. நன்றி, வணக்கம்.